ஹாய், இன்னைக்கு நம்ம மினி கேன்வாஸ் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப சின்ன கேன்வாஸ் தான், 4x6 கேன்வாஸ். இது வந்து நியர்பை ஷாப்பில் வாங்கினா அரௌண்ட் ஒரு 31 இல்லை 32 ருபீஸ் இருக்கும். இதுக்கு நம்ம நார்மலாக அக்ரலிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட். இன்னைக்கு நம்ம சி வியூ சீனரி தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ மேலே ஸ்கை இருக்கிறதுனால ஒரு மாதிரி ப்ளூ கலர் அடிச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் டார்க் ப்ளூ, அதுக்கு கீழே கொஞ்சம் லைட் ப்ளூ அடிச்சுக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அடித்தாதான் ஈவனான ஷேட் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் போட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்மஷ் பண்ணி விட்டுக்கணும். அக்ரலிக்கோட மெயினே வந்து நம்ம அவ்வளோவா தண்ணி மிக்ஸ் பண்ணவே கூடாது. இப்போ கீழே வந்து சாண்ட் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். எல்லோ கலர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கீழே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதையுமே வந்து நம்ம வந்து ஸ்மஷ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பேஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஈவனாக ஸ்மஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதோட லுக் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்மளோட மெயின் ஹீரோ வந்துட்டாங்க, பிளாக் கலர். இப்போ நம்ம பிளாக் கலர் எடுத்து நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் 2 மவுண்டன்ஸ் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ரொம்ப மைன்யூட்டாக சின்ன சின்ன மவுண்டன்ஸ் இருக்கிற மாதிரி சீக்கு நடுவில், சீக்கும் வானத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு மேலே வந்து க்ளவுட்ஸுக்கு வந்து ப்ரெஷ்ஷை வச்சு டாப் பண்ணிக்கிட்டோன்னா வந்துடும். இப்போ வந்து நம்ம வேவ்ஸ் வரையலாம். வேவ்ஸுக்கு வந்து கீழே வந்து ஒயிட்டை வச்சு ஒரு வேவ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஒயிட்டை வந்து மேலே வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கணும். இப்படி இழுத்து நம்ம வந்து போட்டோம்னா அது வந்து ஸ்மச் ஆகிடும். ஸோ அப்புறம் வேவ்ஸுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு லைன்ஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வேவ் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, அங்கே வந்து ஒரே ஒரு ப்ரௌன் லைன் கொடுக்கணும். சொல்லிட்டு அது வந்து வேவ்ன்றது அப்ரப்டாக தெரியும். இப்போ மேலே வந்து சில கோகோனட் ட்ரீஸோட லீவ்ஸ் வரும். அதனால் நம்ம அதையும் வந்து பிளாக் கலர் வச்சு ஃபஸ்ட் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது நீட்டாக ஒரு லைன் போட்டு சைடில் வந்து இழுத்து விடணும். இதேமாரி மேலே லீவ்ஸ் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். அதனால ஒரு லைன் போட்டு சைடில் வந்து லைனாக போட்டோம்னா அந்த கோகோனட் லீஃப் வந்து வந்துடும். இப்போது இதில் வந்து கொஞ்சம் நம்ம ரியலிஸ்டிக் எஃபெக்ட் கிடைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் டார்க் க்ரீனை வந்து அதே லைனாக போட்டுக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சம் லைட் க்ரீன் லைனாக போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. இதான் இதோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். See you on next video. Bye.